ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா நிறுவனத்தின் போயிங் ரக விமானம் மேல் எழுந்து பறக்கத் தொடங்கிய சில வினாடிகளில் கீழே விழுந்து வெடித்து சிதறியது. இந்த கொடூர விபத்தில் விமானத்தில் பயணித்த 242 பேரில் ஒருவர் மட்டும் உயிர் தப்பிய நிலையில் 241 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இறந்தவர்களில் குஜராத்தின் முன்னாள் முதலமைச்சர் 68 வயதான விஜய் ரூபானியும் ஒருவர். அவர் லண்டனில் உள்ள தனது மகனை பார்ப்பதற்காக விமானத்தில் பயணம் செய்துள்ளார். விஜய் ரூபானியின் தனிப்பட்ட வாகனங்கள் அனைத்திலும் 1206 என்ற எண் இருப்பதாகவும் அந்த எண்ணை அவர் அதிர்ஷ்டமாக நினைத்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் இறந்த தினம் 12ஆம் தேதி 6வது மாதம் என்பதால் விஜய் ரூபானி தேர்ந்தெடுத்த 1206ஐ விதியும் தேர்ந்தெடுத்ததாக சிலர் இணையத்தில் பதிவிட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் விமான விபத்து ஏற்படும் முன்பே சில ஜோதிடர்களால் கணிக்கப்பட்டது போன்ற பதிவுகளும் இணையத்தில் உலாவி வருகின்றன. விமான விபத்தில் உயிரிழந்த டாக்டர் தம்பதியினரும் அவர்களது 3 குழந்தைகளும் இறப்பதற்கு முன்பு விமானத்தில் எடுத்த செல்ஃபி காண்போரை கலங்க வைத்துள்ளது. பிரதீக் ஜோஷி லண்டனில் மருத்துவராக வேலை செய்து வந்த நிலையில் ராஜஸ்தானில் மருத்துவராக வேலை பார்த்து வந்த அவரது மனைவி 2 நாட்களுக்கு முன்புதான் வேலையை ராஜினாமா செய்துள்ளார். லண்டனில் இனி கணவர் குழந்தைகளோடு புது வாழ்க்கையை தொடங்க கனவோடு காத்திருந்த அந்த தம்பதியினருக்கு மிஞ்சியது என்னவோ மரணம்தான். இந்த கொடூர விமான விபத்து பலருக்கும் 1978ஆம் ஆண்டு ஏற்பட்ட மும்பை விமான விபத்தை ஞாபகப்படுத்தியுள்ளது. 1978ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு தினத்தன்று மும்பையிலிருந்து துபாய் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் மேலே பறந்த சில நிமிடத்திலேயே அரபிக்கடலில் விழுந்தது. இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த 213 பேர் உயிரிழந்தனர். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.